தமிழ்நாட்டின் அரணாக, தமிழர்களின் உரிமை குரலாக திகழும் திமுக இன்றைக்கு 75 ஆண்டுகளை கடந்து வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இதே திமுக கழகம் தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்கிற முடிவை எடுக்க 1956ஆம் ஆண்டு திருச்சியில் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆணையை ஏற்று அந்த மாநாட்டை நேர்த்தியாக ஒருங்கிணைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் உற்ற நண்பரான அப்போதைய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட செயலாளர் அன்பில் தர்மலிங்கம் அவர்கள். அன்பில் அழைக்கிறார் என்ற தலைப்பில் அப்போது அண்ணா எழுதிய கடிதம் வரலாற்று சிறப்பு மிக்கது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் தனது கடும் உழைப்பாலும் கொள்கை உறுதியாலும் உயர்ந்தவர். நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம் ஆகியவற்றில் தந்தை பெரியார் தலைமையை ஏற்று பயணித்தார். அதன் மூலம் அண்ணா, கலைஞர் ஆகியோருடன் அறிமுகம் ஏற்பட்டு அது கொள்கை நட்பாகி பின்னர் திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து தீரமிக்க உடன்பிறப்பாக செயல்பட்டு வந்தார். ஊராட்சி மன்ற தலைவராக தொடங்கி கூட்டுறவு சங்க இயக்குனர், திருச்சி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர், சென்னை கூட்டுறவு வங்கி இயக்குனர், சட்டமன்ற உறுப்பினர், வேளாண்மை துறை, உள்ளாட்சித்துறை, செய்தித்துறை, வருவாய்த்துறை ஆகிய துறைகளின் அமைச்சர் என பொறுப்பேற்று பணியாற்றி இருக்கிறார். பெரியார், அண்ணா, ராஜாஜி, காமராஜர், காயிதே மில்லத் போன்ற தலைவர்களின் அன்பை பெற்றிருந்தார். எனக்கு நெருங்கிய 10 நண்பர்களை சொன்னார். அதற்குள் இடம்பெறும் பெயர்களில் அன்பில் தர்மலிங்கத்தின் பெயரும் ஒன்று என்று வாஞ்சையோடு குறிப்பிட்டிருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர். அவரது ஆரம்ப கால அரசியல் வரலாற்றில் மைல் கற்களாக இருக்கும் கள்ளக்குடி போராட்டம், குளித்தலை தேர்தல் வெற்றி, நங்கவரம் போராட்டம் உள்ளிட்ட தலையாய தருணங்களில் எல்லாம் உடன் இருந்தவர்தான் புரவலர் அன்பிலார். என்னுடைய செல்ல பிள்ளை அன்பில் தர்மலிங்கம் என்று தந்தை பெரியாரால் போற்றப்பட்டவர். அதனால்தானோ என்னவோ 1986ஆம் ஆண்டில் நடந்த திமுக முப்பெரும் விழாவில் தந்தை பெரியார் விருதினை புரவலர் அன்பில் தர்மலிங்கம் அவர்களுக்கு வழங்கி பெருமைப்பட்டார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். திராவிட இயக்க வரலாற்றில் நட்பிற்கு இலக்கணம் என்றால் கலைஞர் அன்பிலார் நட்புதான் என்று தீர்க்கமாக சொல்லலாம். அந்த நட்பின் தொடர்ச்சி இன்று 3 தலைமுறைகளை கண்டுள்ளது.